இன்னைக்கு மினி விளாக் தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாளோட மினி விளாக். எப்பயும் போல சீக்கிரமாவே எழுந்தாச்சு. குழந்தைங்க 2 பேரும் எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும், மேக்ஸிமம் வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு எழுந்தேன். பட் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று தானே நடக்கும். அப்படி ஆயிட்டு போயிடுச்சு. மகி பாப்பா வந்து சீக்கிரம் எழுந்துட்டாங்க. அதாவது 2வது குழந்தை வந்து சீக்கிரம் எழுந்துட்டாங்க. ஒரு வேலையும் பண்ண இல்லை. எப்பயுமே தூக்கி வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள அப்படியே தூக்கி இதுக்கு தோளில் போட்டு தூங்க வச்சு அப்படியே சோபாவிலே போட்டுட்டேன், வெளியிலே தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மெதுவாக எழுந்து வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணும்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவேன். ரூமும் அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். உப்பு, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், 2 சூடம், அப்புறமா வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைசாலும் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து கெட்ட சக்தியெல்லாம் வெளியில் போய் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் பண்ணுவேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் பொண்ணு எந்திரிச்சோடனே வந்து ஐ ட்ராப் விடணும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி வந்து டீ வேணுமான்னு கேட்டாங்க. இப்போ தான் கிச்சன் க்ளீன் பண்ணுறேன். ஐ ட்ராப் விட்டுட்டு நம்ம டீ வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ராப் விடுறேன். ஐ ட்ராப் விட அப்படின்னா ரொம்ப பயம். எதுக்காக அப்படின்னா கண்ணு கொஞ்சம் அலர்ஜி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஐ செக்கப் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டிராப்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால எழுந்தோடனே வந்து அந்த பாப்பாவுக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கிச்சன்லாம் முடிக்க வந்துட்டேன். கிச்சன் வந்து எப்பயுமே பர்னர் அடுப்பை வந்து பிரிக்கவே கூடாது. அது வந்து வீட்டுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது, வீட்டுக்கு ஆகாது. ஸோ அதனால கழுவி முடிச்சோம் அப்படின்னா அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா காலையில் டிஃபன் வந்து ராகி புட்டு மாவு, பெரிய பாப்பா பிரதீக்ஷாவுக்கு வந்து ராகி புட்டு மாவில் வந்து தேங்காய் போடாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கலந்து கொடுத்தேன். அப்படியே சாப்பிட்டாங்க, உங்களுக்கு தெரியல. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. சாமிக்காகவும் நிலைவாசலுக்காகவும் வந்து பூ கட்டியாச்சு. எல்லோ கலரில் நிலைவாசல் பூ வச்சோம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பூ கட்டி நல்லா வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நைட் ஆயிடுச்சு. நைட்டு வந்து வெளியில கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் வெளியில வாசல் முன்னாடி மட்டும் கோலம் போட்டுட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் மாவு கோலம் போட்டேன். மாவு கோலம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அழியாது அப்படிங்கறதுனால. இயேசு வந்து 2 மணி 3 மணிக்கு நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது வந்து நம்ம கையோட அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து அழகா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கீழே